தேமுதிகவுக்காக வாங்கப்பட்ட நிலத்தை திரும்ப ஒப்படைக்கணும்னு திமுக எம்எல்ஏ சந்திரகுமாருக்கு நீதிமன்றம் அதிரடியா உத்தரவிட்டிருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ சந்திரகுமார் கடந்த 2005ஆம் ஆண்டு தேமுதிக இருந்தபோது கட்சி தலைவர் விஜயகாந்த் ஏழை மக்களுக்கு வழங்கும் வகையில திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சேனாதிபதி பாளையத்துல 3 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அளித்த நிதியில அந்த நிலம் வாங்கப்பட்டது. அதை வீட்டு மனைகளாக பிரித்து நிலம் இல்லாதவர்களுக்கு வழங்க விஜயகாந்த் திட்டமிட்டிருந்ததா சொல்லப்படுது. அந்த சமயத்துல தேமுதிக கொள்கை பரப்பு செயலர் சந்திரகுமார் மற்றும் மாவட்ட பொருளாளர் மனோகரன் ஆகியோர் பெயர்ல அந்த நிலம் கிரயம் செய்யப்பட்டது. பயனாளிகள் 13 பேருக்கு மட்டும் நிலம் வழங்கப்பட்டது. மீதமுள்ள நிலம் யாருக்கும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில 2016ல தேமுதிக இருந்து திமுகவுக்கு மாறிய சந்திரகுமார் அந்த நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்காம அபகரிச்சிட்டதாகவும் அந்த நிலம் தேமுதிகவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி காங்கேயம் சார்பு நீதிமன்றத்துல சேலம் மாவட்ட தேமுதிக செயலர் இளங்கோ வழக்கு தொடர்ந்தாரு. வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. 3 ஏக்கர் நிலமும் தேமுதிகவுக்கு தான் சொந்தம்னு உரிய முறைப்படி ஆவணங்களுடைய அடிப்படையில அந்த நிலத்தை திரும்ப வழங்கணும்னு எம்எல்ஏ சந்திரகுமாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு.